ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான சட்னி தாங்க பார்க்க போகிறோம். இந்த சட்னி இட்லி தோசையோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த சட்னி எதில் அரைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா துவரம்பருப்பை வச்சு தாங்க இந்த சட்னி அரைக்க போகிறோம். ரொம்பவே டேஸ்டியான இந்த சட்னி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த சட்னி செய்கிறதுக்காக முதல்ல ஒரு கடாய் வச்சுருக்கேங்க. கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. இதில் 4 ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேங்க. அதை அப்படியே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. துவரம்பருப்பு இதில் நல்லா நிறையா இருந்துச்சுன்னா தாங்க டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற கருகிடாமல் கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. காரத்துக்காக 3 வரமிளகா சேர்த்துக்கிறேங்க. இது நல்ல காரமான மிளகா. இது கூடவே 6 பூண்டு பல் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு துவரம்பருப்பு நல்லா கலர் மாதிரி வர வரையும் வதக்கிக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. இது கூடவே நம்ம நறுக்கி வச்சுருக்க 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் லைட்டாக கலர் மாதிரி வரட்டுங்க. அதளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் நறுக்கி வச்சுருக்க 2 தக்காளி, பழுத்த தக்காளியாக 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம்ல, அதை அப்படியே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்து வரணுங்க. அது அளவுக்கு நல்லா வதக்கணும். அதுக்கு ஒரு தட்டை போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி வச்சிட்டோம்னா நல்லா வெந்து வந்துடுங்க. ஒரு 5 நிமிஷம் நம்ம கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நல்லா தக்காளிலாம் நல்லா குழஞ்சி வெந்து வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு சின்ன கோழிக்குண்டு அளவுக்கு புளி சேர்த்துக்கிறேங்க. ஏற்கனவே தக்காளியிலையும் புளிப்பு இருக்கும். அதனால் சின்ன கோழிக்குண்டு அளவுக்கு புளி சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஆற விட்டுருங்க. நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சுங்க. இதை ஃபஸ்ட்டு குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. நல்லா குறகுறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதிலே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோங்க. இதை கடுகு கருவேப்பிலை தாளித்து போட்டோம்னா சூப்பரான சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த சட்னி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வரணுங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா இட்லி தோசையோடு சாப்பிட்றதுக்கு இந்த சட்னி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஒரு முறை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி இட்லியோட சுட சுட இட்லியோட இந்த சட்னி வச்சு சாப்பிட போகிறேங்க. இது போல் நம்ம சேனலில் நிறைய சட்னி ரெசிபீஸ் அப்லோட் பண்ணியிருக்கோங்க. ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குங்க. போய் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.